ஆழ்வார்கள் சந்நிதிக்கு போனா ராமானுஜன்னு கேட்க வேண்டும். அடுத்து ராமானுஜர் சந்நிதிக்கே போனேன். அப்பதான் ஒருத்தர் கேட்டார், இங்கதான் சுவாமி எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இங்க ஷடாரின்னு சொல்லணுமா இல்ல ராமானுஜன் சொல்லணுமான்னா ரெண்டுமே சொல்லக்கூடாது. இங்கே முதலியாண்டான்னு சொல்ல வேண்டும். தீர்த்தம் ஆச்சுன்னா முதலியாண்டான் பிரசாதித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதே கூட திருமலைக்கு நாம போறோம்னு வச்சுக்கோங்க, உண்டிக்கு நேர் எதிரே ராமானுஜருடைய சந்நிதி. நீங்க திருமலையப்பனை சேவிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தீர்களாகில் விமான சேவையை முடித்துக் கொண்டு விமான வெங்கடேஸ்வரன் அவரை வணங்கிட்டு சற்று முன்னே வந்தீர்கள்னா அந்த உண்டியலை தேடிண்டு போவோம் பாருங்கோ. அந்த உண்டியை சேவிச்சோன்னா அதற்கு நேர் எதிரிலே ராமானுஜர் அவரே நிர்வாகராக வீத்திருக்கிறார். அந்த உண்டியலை பார்த்தாற் போலவே அவர் எழுந்தருளி இருப்பார். அவர் கட்டுப்பாட்டின் கீழ்தான் அனைத்தும் இயங்குகிறதுங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. அந்த உடையவர் சந்நிதியிலே அங்கே பாஷ்யக்காரலு சந்நிதி அப்படின்னு எழுதியிருப்பார்கள். பாஷ்யக்காரல சந்நிதி அங்க போய் அவரை வணங்கினோம். சந்நிதி திறந்திருந்தது, தீர்த்தம் கொடுத்துட்டா வாண்டாச்சு. அடுத்து அங்க என்ன கேட்கணும்னா முதலியாண்டான்னு அங்கே சொல்வது வழக்கம் அன்று. திருமலை அனந்தாழ்வான்னு சொல்ல வேண்டும். மற்ற எங்க சென்றாலும் சரி என்ன சொல்லி கேட்க வேண்டும்? முதலியாண்டான் அப்படின்னு தான் கேட்க வேண்டும். பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா. முதல்ல மருமகனாருங்கிற பெருமை, திருகண்டமா இருக்காருங்கிற பெருமை, திருவடி நிலைகளா இருக்காருங்கிற பெருமை. அதனால தான் எம்பெருமானார் முதலியே என்ன சொன்னார்? தாசரதியை விடமாட்டேன்னார். அப்ப தாசரதிக்கு இப்ப அடியன் சொல்லியிருக்கிற இந்த பெருமைகள் எல்லாம் அந்த சுவாமிக்கு அந்த சமயத்திலே உண்டாகி இருக்கவில்லை. ஏன்னா ராமானுஜரை இப்பதான் சன்னியாசியாக ஆகி கொண்டிருக்கிறார். ஆனாலும் விடமாட்டேன்னார். சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்த்தா சன்னியாசி ஆனப்புறம் இன்னும் யார் யாரை கூட சேர்த்துக்கு போறாரோ தெரியல. ஏன்னா சன்னியாசி ஆகும் போதே இவரை விடமாட்டேன் அவரை விடமாட்டேன்னு இப்படி வெளிப்படையா பேசுறாரு. அப்படி கொஞ்சம் ஜாடமாடையா உறவுக்காரெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தானா அது ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகாது. சொல்லிட்டே அவர் வரத்தான் வருவார். அவரை நான் விடமாட்டேன்னு சொன்னா என்ன வம்படியா பேசுறாரு. சாஸ்திரம் எல்லாத்தையும் விடு விடுன்னு சொல்லியிருக்கு, உறவுக்காரால கிட்ட சேர்க்காதேன்னு சொல்லியிருக்கு. இவர் சொல்றச்சேவே சரி சாஸ்திரம் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிடுறோமா, ஏதோ அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கார். நாங்க ஒன்றும் அப்படிலாம் பழகலை, உறவு முறையை கொண்டு இங்கே பழக்கம் கிடையாது, ஒரு பக்தரை போல அவர் வந்துட்டு போயிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவா. அது பரவாயில்ல. ஒரு பக்தருங்கிற நினைவோடு அவர் வந்துட்டு போறாருன்னா அதை யாரும் இப்ப குத்தம் சொல்ல போறது கிடையாது. அந்த ஆசிரத்தையை விடமாட்டேன்னு சொன்னால் இது என்ன ஒரு தேவையில்லாத பிடிப்பு, இப்படி என்ன ஒரு பிடிவாதம், உறவுக்காரால விடமாட்டீரா அப்படின்னு பல கேள்விகள் எழுதொல்லையோ. ராமானுஜர் சொன்னார், எனக்கு மருமகன்கிறதுனால நான் விடமாட்டேன்னு எல்லாம் சொல்லலை. அவரை போல ஒரு ஆத்மகுண பூர்த்தி உடையவர் கிடைப்பது அரிது. எத்தனை நல்லவர், எத்தனை சிறந்த பண்புகளுக்கு அவர் உறைவிடமாக இருக்கிறார். அவரை விடுவதுங்கிறது ஆகாது, விடவும் கூடாது. அதனால் அவரை வைத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த தாசரதி முதலியாண்டான் பெருமை உலகத்தவர்களுக்கு எப்போது தெரிந்ததுனால் கர்நாடக தேசத்துல ராமானுஜர் ஏதோ ஒரு ஊருக்கு எழுந்தருளினார். கூட சீடர்களும் போனார்கள். சாதாரணமா எந்த ஊருக்கு ராமானுஜர் எழுந்தருளினாலும் ஊர் எல்லையிலேயே அந்த ஊரைச் சேர்ந்த அன்பர்கள் பெருந்திரளாக கூடி வந்து அவரை நன்கு வரவேற்று உபசரித்து அவரிடத்திலேயே மண்டி கிடந்து அவர் சொல்லுகிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு அவர் திருக்கரங்களாலே பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்று உயர்ந்த வைணவ தர்மத்தை அவர்களும் பிடித்து கொண்டு அதனுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்வதை பல பேர் வழக்கமாக கொண்டிருந்தனர். பல ஊர்கள்ல அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. எங்க போனாலும் ராமானுஜர் பின்னே பெரும் கூட்டம். ஆனா இப்போ ஒரு ஊருக்கு வந்திருக்கார். ஊருக்கு வந்து எங்க தங்கணுமோ அங்கேயும் வந்துட்டார். வழியில கூட பார்த்து ஒருத்தரும் வாருங்கோள்னு கூப்பிடவில்லை, வரவேற்கவில்லை, வந்து அடிபணியவில்லை, என்ன வேணும்னு கேட்கல. சிஷ்யர்கள்லாம் பேசிட்டு இருந்தா இந்த ஊருக்கு தெரியாதனமா வந்து மாட்டின்னுட்டோம் போல் இருக்கு, இது ஒன்றும் ஊராவே தெரியல. இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆஸ்திக்கியமே இல்லை. அப்படின்னால் ஆத்திகர்களாக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் இல்லை. அப்படி இருக்கிறபடினாலே இங்கிருந்து நாம கிளம்பி விடுவதுதான் உச்சிதம் அப்படின்னு சீடர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கிடையில் அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கு. நாம இங்கிருந்து கிளம்பி விட வேண்டியது. ராமானுஜர் பார்த்தார், அப்படிலாம் அவசரப்படக்கூடாது. இங்க இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையையும் மேம்படுத்துவதற்காக அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். என்ன செய்யலாம்? தாசரதி இங்கே வாரும் அப்படின்னு அழைத்தார். முதலியாண்டான் அடியேன்னு சொல்லிட்டு வந்தார். இந்த ஊரிலே இருக்கிற நீர்நிலை, எந்த நீர்நிலையிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு இந்த ஊர் மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்றார்களோ, சமைப்பதற்கு முதலானவற்றிற்கு எந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அந்த நீர்நிலைக்கு போய் உம்முடைய பாதங்களை நன்கு கழுவி கொண்டு வர வேண்டியது, உம்முடைய திருவடிகளை கழுவி கொண்டு வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஆகட்டும் அவரும் போனார். நேரே போனார். நீர்நிலைகளிலே தம்முடைய திருவடிகளை நன்கு கழுவினார். திரும்ப ராமானுஜரிடத்திலே வந்து விட்டார். அடுத்த நாள் ஊரடங்க ராமானுஜரிடத்திலே வந்து அமர்ந்திருந்தார்கள். எல்லாரும் வந்தாச்சு. ஊர்ல யாருமே மிச்சமில்லைங்கிற அளவுக்கு அத்தனை பேரும் வந்து சேர்ந்தார்கள். சிஷ்யாள்லாம் பேசியிருந்தார். நேற்று வரைக்கும் ஒருத்தன் கூட தலை காட்டல, இன்னைக்கு ஊர்லயே ஒருத்தனும் மிச்சமில்லை, எல்லாரும் வந்தாச்சு. ஒரு நாள்ல இத்தனை பெரிய அதிசயம் எப்படி நடந்தது? என்ன எம்பெருமானார் ராமானுஜர் திருமுக மண்டலத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் யாருடைய திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? முதலியாண்டான் திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்ப சொல்றார், இவரால்தான் இது நடந்ததுன்னார். இவராலையா? இவர் என்ன செய்தார்? வீடு வீடா போய் கையை கூப்பி அத்தனை பேரையும் கூப்பிட்டாரான்னா அதெல்லாம் பண்ணல. எந்த தீர்த்தத்தை பருகி
இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அந்த தீர்த்தத்தை ஸ்ரீபாத தீர்த்தமாக ஆக்கின பெருமை இவருக்குத்தான் உண்டு. ஒரு மெய் அடியவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம உட்கொண்டோம்னு சொன்னால் நம்முடைய தீவினைகள் எல்லாம் நம்மை விட்டு மாய்ந்து போகும், ஆத்மகுணங்கள் வளரும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஸ்ரீபாத தீர்த்தத்திற்கு தன்னிகரில்லாத ஏற்றம் உண்டு. தத் பாதாம்பு அதுலம் தீர்த்தம் ததுச்சிஷ்டம் சுபாவனம்